Hi guys, welcome back to Broker Research. So, இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கைட் 1. ஸோ பிகினர்ஸ் கைட் 1 பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா இப்போ யார் யார் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ இல்லைனா ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ உள்ளக்க போகலாம். ஸோ பிகினர்ஸ் கைடில் ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு நீங்கள் யூடியூப்ஸ் ஆர் கூகுளில் நீங்கள் பேசிக் நாலேஜ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வாட் இஸ் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு சொல்லிட்டு பேசிக் நாலேஜ் வளர்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் பை அண்ட் செல், பை பண்ணுறது எப்படி, செல் பண்ணுறது எப்படிங்கிற பேசிக் நாலேஜ் நீங்கள் வளர்த்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மணி வந்து நீங்கள் சம்பாதிக்கிற ஏர்னிங்ஸ்லேருந்து 10 to 20% மணியாக இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை எங்கேயாச்சும் கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரிஸ்க் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பதட்டத்துலேயே அவங்க வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட முழு பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் உண்டாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேசிவ் இன்கம்மை தான் உருவாக்கணும். நீங்கள் வந்து நாலேஜ் வளர்க்குறது வரையும் உங்கள் ஏர்ன் மணிலேருந்து 10 to 15% எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். டூல்ஸ் ரெக்வயர்டு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். மெயினாக பார்த்திங்கன்னா பிசி ஆர் லேப்டாப், மொபைல் ஃபோன் அண்ட் இன்டர்நெட். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு லேப்டாப் வேணும். மினிமம் பார்த்திங்கன்னா 1 Mbps ஸ்பீடு வேணும். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அமௌண்ட் ஏறும் இறங்கும். ஸோ போதுமான ஸ்பீடான இன்டர்நெட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் மணி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் போது 3G or 4G ஸ்பீடு இருந்து ஆகணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக அசஸ் பண்ண முடியும், உங்கள் டார்கெட்ஸை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டூல்ஸ் வந்து மெயினாக ட்ரேடிங்க்கு ஒரு பிகினர்ஸ்க்கு ரெக்வயர்டு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்ஸை பொறுத்தவரையும் நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கராக இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போது மோட்டிலால் ஒஸ்வால், சரேகான் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதேமாரி நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து சேஃபும் இருக்கும் அண்ட் நிறையா வந்து அட்வைசஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து ப்ரோக்கர்ஸில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ். ஸோ நம்ம ப்ரோக்கர் வந்து எந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாரு, டெலிவரிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, ஆப்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, ஃபியூச்சர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாரு, இன்ட்ராடேக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜுங்கிற பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த கம்பெனியில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ டைரக்ட் ப்ரோக்கரேஜாக இருக்கணும், சப் ப்ரோக்கர்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சப் ப்ரோக்கர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் போகிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து எக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்ட் ப்ரோக்கரேஜாக இருக்கிற மாதிரி டைரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. சப் ப்ரோக்கர் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. ஸோ ப்ரோக்கரேஜை பற்றி நான் வந்து பிகினர்ஸ் கைட் 2ல் வந்து நான் எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கர் ரிசர்ச் டீம் அட்வைஸ் என்ன சொல்லுதுன்னா 90% ட்ரேடர்ஸ் வந்து ஃபைல்டு இன் ட்ரேடிங். எப்படி 90% ட்ரேடர்ஸ் வந்து ஃபைல் ஆகுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு போதுமான நாலேஜ் இல்லாததுனால மட்டும்தான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து 90% பேர் வந்து ஃபைல்ட் ஆகுறாங்க. இட்ஸ் நாட் ஏ கேம்பிளிங். இது வந்து கேம்பிளிங் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து கேம்பிளிங் கிடையாது.
இட்ஸ் பியூர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து கிங் ஆஃப் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ பேர் வேணுமோ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறையா நாலேஜஸ் இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் பில்லியனராக கூட நிறைய பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லேக் ஆஃப் நாலேஜ். நம்ம ஒரு ரூபா லாஸ் பண்ணுறோம்னா அதுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ டெய்லிக்கும் நம்ம வந்து 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி மார்க்கெட்டை பற்றி நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ என்னோடய மெயின் அட்வைஸ் என்னன்னா, லேர்ன் ப்ராப்பர்லி ஃப்ரம் த கிராச்சஸ். ஸ்டார்டிங்லேருந்து ப்ராப்பராக கற்றுக்குங்க. ஓகேங்களா? அதுதான் என்றைக்குமே யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிகினர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பற்றியான உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.